ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மளோட சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கனடாவில் இருக்கிற அன்ஸ்கில்டு ஜாபோடைய வேக்கண்ட்டு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி என்னுடைய சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோவே கனடாவில் இருக்கிற ஜெலட் ப்ரூஃப் ஃபார்ம்ஸில் இருக்கிற வேலையை பற்றி தான் நான் போட்டிருப்பேன். ஸோ அதில் எக்கச்சக்கமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன். நீங்கள் அதில் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். ஸோ இன்றைக்கி நான் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கம்பெனி கவர்மெண்ட் மூலிமா கனடாவுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் அவங்க அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு வந்து ஃபார்ம் மேனேஜர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன். அந்த கம்பெனி வந்து எல்லாமே வச்சுட்டு இருக்கிற கம்பெனி. அது எப்படி நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணேன்னா, அவங்க ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 100 to 150 வேக்கண்ட் வந்து 2020லையும் 2021லையும் அவங்க ஆள் எடுத்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து தான் நான் அவங்க வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு சர்ச் பண்ணி எடுக்கும்போது இந்த இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. இப்போ வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் அவங்க என்ன மாதிரியான ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ராசஸிங் பிளானட் மேனேஜர். ஸோ ஃபுட் ப்ராசஸிங்க்கு வந்து பிளானட் மேனேஜர் தேவை, அந்த ஃப்ரூட் வந்து அதுக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹவர்லி $28 to $40 வந்து கிடைக்கும். அதாவது நீங்கள் 40 ஹவர் வேலை செய்யணும் ஒரு வாரத்துக்கு, இல்லைனா அதுக்கும் அதிகமாக 75 ஹவர் வேலை செய்கிற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பர்மனன்ட் கிடையாது, டெம்பரரி தான், சீசனல் எம்ப்ளாய்மெண்ட், ஃபுல் டைம் சொல்லியிருக்காங்க. ஒரு வேக்கண்ட் தான் இருக்குது. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் 1ஆம் தேதிக்குள்ளே, அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் செலக்ட் ஆகலாம். இங்கே பாருங்கள், எல்லாமே வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ எல்லாமே பெண்டிங்கில் இருக்குது. நீங்கள் பரவாயில்ல அப்பயும் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பாஸ்போர்ட்லேருந்து, உங்களுடைய கவர் லெட்டர்லேருந்து, ரெஸ்யூம் வரைக்கும் எல்லாத்தையும் அவங்க கவர்மெண்ட்டுக்கு சென்ட் பண்ணி அவங்க வந்து எல்லாமே உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுலேயே நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் அவங்களுடைய மெயில் ஐடி இருக்குது, இங்கே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். இங்கே பார்த்தீங்களா, அவங்க கம்பெனியோட வெப்சைட் லிங்க்கை வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட வெப்சைட்குள்ளே போயிடும். வெப்சைட்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்ளை நவுன்னு சொல்லிட்டு இந்த ரைட் சைடு இருக்க கார்னரில் உங்களுக்கு காட்டும். உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வேக்கன்சி இருக்குது. ஸோ 5 வேக்கன்சி நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ உங்கள் ஃபார்ம் மேனேஜர்னு கேட்டிருக்காங்க, சீசனல் ஃபார்ம் ஒர்க்கரு, ஸோ இந்த மாதிரி டெம்பரரி, அதாவது ஃபாரினர் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பொசிஷன் இருக்குது. அந்த 4 பொசிஷன் தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் போயிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே கொடுத்துருப்பாங்க மொத்த டீட்டெயில்ஸ், அந்த என்ன மாதிரியான ஒர்க்கு, டியூட்டிஸ் டைமு, டியூட்டியில் நீங்கள் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. குவாலிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க, ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த கான்ட்ராக்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 3 மந்த்னு சொல்லியிருக்காங்க. அது கான்ட்ராக்ட், அதாவது நீங்கள் 3 மாதம் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணது எப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் படித்து பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக பண்ணிடுவீங்க. இந்த இடத்துல தான் நீங்கள் அட்டாச் பண்ண உங்களுடைய ரெஸ்யூமை, கவர் லெட்டரையும் இங்கே அப்ளை பண்ணிவிட்டு லைசன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் லைசன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்என் கொடுத்துக்குங்க. நான் ஏன் எஸ்என் கொடுக்க சொல்கிறேன்னா, உங்களுக்கு இந்தியாவில் உங்களுக்கு லைசன்ஸ் இருக்கும். ஸோ அதை இன்டர்நேஷனல் லைசன்ஸாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து நீங்கள் போயிடுங்க. போனதுக்கப்புறம் அங்கே போயிட்டு நீங்கள் எங்கிட்ட இன்டர்நேஷனல் லைசன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காமிச்சிங்கன்னா, ஓகே எங்கிட்ட இன்டர்நேஷனல் லைசன்ஸ் இருக்குது, ஸோ ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாகவும் இருக்குது. அதேமாதிரி வந்து இதில் நீங்கள் அதர்னு கொடுத்துங்க. நீங்கள் கனடா சிட்டிசனும் கிடையாது, யூஎஸ் சிட்டிசனும் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் அதர் கொடுத்துங்க. லாங்குவேஜ் எது நீங்கள் பேசுவீங்க அப்படின்னு கேட்டால் இங்கிலீஷே கொடுங்க. இங்கிலீஷ் பேச சொல்லுவாங்க அப்படின்லாம் கிடையாது, இங்கிலீஷே கொடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாரத்தில் 2 நாள் ஹாலிடேவாக இருக்கும். ஸோ அந்த 2 நாள் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எஸ் கொடுங்க. ஏன்னா நம்ம வேலைக்காக தான் போகிறோம். ஸோ நீங்கள் எஸ் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வீக்கெண்ட்லேயும் வேலை செய்யறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுங்க. அப்புறம் ஓவர் டைமு, ஈவினிங் டைமு, ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்கள் எஸ்ன்னு கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா, அவங்க அப்ளை பண்ணுற எல்லா கேண்டிடேட்டும் வந்து இதுக்கெல்லாம் எஸ் கொடுக்க மாட்டாங்க. எல்லாமே நோன் தான் கொடுப்பாங்க. ஏன்னா 8 ஹவர்ஸ் டியூட்டினா 8 ஹவர்ஸ் தான் வேலை செய்வாங்க. ஸோ நம்ம எல்லா டைமும் வேலை செய்ய ரெடி அப்படின்னும் போது நம்மளுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துங்க. சப்மிட் கொடுத்தா முடிஞ்சிச்சு. ஸோ நான் இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, எல்லாருமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் சொல்கிறேன், வீடியோ பார்க்குறீங்க, ஷேர் பண்ண மாட்டீங்க, லைக் பண்ண மாட்டீங்க, கமெண்ட் பண்ண மாட்டீங்க. நீங்கள் என்ன மாதிரியான கமெண்ட் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் உங்களுக்கு வீடியோ நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். என்னுடைய சேனலில் எதை பற்றி முழுக்க போடுவோம்னா, எல்லாமே வச்சுட்டு இருக்க கம்பெனியை ஒண்டி தான் நான் ரெஃபர் பண்ணுவேன். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் சேனல். அப்போ தான் வந்து நான் அடுத்தடுத்து வீடியோ போட முடியும்.